குழலியா? அது யாரு? எப்பயுமே ஆதி துர்கா இறங்குறப்ப ஒரு கன்னி பெண் உடம்புல தான் இறங்குவா. அப்படி முதல்ல ஆதி துர்கா இறங்குன பொண்ணுதான் இந்த குழலி. ஓ, இந்த பொண்ணு மேல இறங்கிதான் நம்ம ஊர்ல கனக துர்கா கோவில் கட்ட சொல்லி ஆதி துர்கா உத்தரவு கொடுத்தா. ஆமா, இந்த பேரும் கதையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பெரியய்யா தான் சொன்னாங்க. பெரியப்பா, நீங்க தான் சொன்னீங்களா? எங்ககிட்ட சொல்லவே இல்ல. நான் சொல்லன்னு சொன்னா துர்கா அதுக்கு ஒரு கதை சொல்லுவா. காலையில சொன்ன மாதிரி இந்த படத்தில் இருக்கிற பொண்ணு பேரு குழலிதான். இவளை பத்தி துர்கா சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதான். அது எப்படி? படத்துல இருக்கிற பொண்ணு கௌரி மாதிரியே இருக்கா? அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே என்னவோ சக்தி வாய்ந்த அந்த பொருளை கோயிலுக்கு தூக்கிட்டு வர போற கன்னி பொண்ணு கௌரியா இருப்பான்னு துர்கா லீடு கொடுக்கறா போல இருக்கு. அப்படியே துர்கா? இல்ல சின்னையா, கௌரின்னு நான் யதார்த்தமா தான் சொன்னேன். சரி, கௌரி அம்மனோட குழந்தை, அவ அந்த பொருள் எடுத்துட்டு வருது நல்லதுதான். அப்ப அந்த ஆயுதங்களை வச்சு பூஜை பண்ணியே ஆகணும். அப்ப அந்த பூஜையை யார் பண்ண போறா? அசோக், நம்ம வீட்டுல பூஜை புனஸ்காரம்லாம் பண்றது துர்கா தானே. அவ அளவுக்கு பண்ற மாதிரியெல்லாம் வேற யாராலையும் பண்ண முடியாது. அவளே பண்ணட்டும். அப்ப சரி அண்ணி, கரெக்டா இருக்கும். துர்கா, பூஜையை நீயே பண்ணிடு. சரிங்க சின்னையா, இந்த பூஜையை பண்ணி ஆதி துர்காவை வேட்டைக்கு அனுப்புனாதான் நம்ம ஜமீனோட பிரச்சனை எல்லாம் தீரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்ன முக்கியமான விஷயம்? இந்த பூஜை பண்றப்ப பூஜை பண்றவங்களை தவிர கூட வேற யார் இருந்தாலும் சாமி அவங்கள அடிச்சு ரத்தம் கக்க வச்சிருவாளாம். இத பத்தி உங்களுக்கு தெரியாதா பெரியய்யா? ஏய், இதெல்லாம் நீ படிச்சு அந்த கையக பிரதியில போட்டிருக்கா? ஆமாத்த. என்னங்க ஆ, நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் உண்மையா? ஆமா, துர்கா சொல்றதெல்லாம் சரிதான். பூஜை பண்றவங்கள தவிர வேற யாரும் பக்கத்துல இருக்க கூடாது. ஐயோ சாமி, என்ன நடந்தாலும் நான் வெளியே வர மாட்டேன்பா. ஆனா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அத்த, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு நான் பூஜை பண்றப்ப நீங்க வேணா என் கூட இருங்க. இந்த விஷயம் உண்மையா பொய்யான்னு நமக்கே தெரிஞ்சிருமே. என்னடி, என்ன ரத்தம் கக்க வைக்கிறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? என்ன ஆளை விடு, நான் வெளியிலே வரமாட்டேன். அப்ப சரி, பூஜைய நான் மட்டுமே பண்ணிடுறேன். பெரியா, அப்போ நான் போய் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் கவனிக்கிறேன். சரி சரி. காரியத்தை சாதிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? சரி துர்கா, நீ பூஜையை ரெடி பண்ணு. இந்தா நான் வரேன்.
என்னங்க, அந்த துர்கா தான் புரியாம ஆடுறானா? நீங்களும் அதுக்கெல்லாம் சரிங்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டீங்க. அவ ஏதேதோ சொல்லி பூஜை பண்ணணும்னு சொல்றா. நீங்களும் பூஜை பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அவ பூஜை பண்ணாலே பிரச்சனை நமக்கு தான். இது கூடவா உங்களுக்கு தெரியாது? ஐயோ அண்ணி, அண்ணன் ஒன்றும் முழு மனசோட அப்படி சொல்லல. அங்க அசோக் சத்யாலாம் இருந்தாங்கல்ல, அதனால அண்ணன் அப்படி சொல்லியிருப்பாரு. பெரியவரை அப்படி பேச வச்சது அந்த துர்கா. அவ எப்பவுமே இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா. கடைசியில அவ இழுத்த இழுப்புக்கு நம்மள எல்லாம் வர வச்சு காரியம் சாதிச்சுக்குவா. நீ சொல்றதும் சரிதான். ஆதி துர்கா பச்சை மரம், புறா கூட, ஜமீன் பெட்டி, நள்ளிரவு பூஜை, வேட்டை, அது இதுன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் நம்ப வச்சா. அப்புறம் 9 வகையான ஆயுதங்களை வச்சு பூஜை பண்றதா சொல்லி அதுக்கும் பெரியவரை தலையாட்ட வச்சுட்டா. பெரியவரே, அவ சொன்ன மாதிரி பூஜை நடந்து ஆதி துர்கா வேட்டைக்கு கிளம்புனானா, ஐயோ எங்க எத்தனை உசுர் போகுனே தெரியாது. எனக்கு என்னவோ இந்த பூஜை நடந்தா மிருகங்களை மட்டும் இல்ல, மனுஷங்களும் சாவாங்கன்னு தோணுது பெரியவரே. போது நிறுத்துறியா? துர்காவுக்கு நீதான் பில்டப் கொடுத்து ரொம்பவே பயமுறுத்துற. அப்போ நான் சொல்றது எதுவும் நடக்காதுன்னு சொல்றீங்களா? நடக்கும், ஆனா ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். நீ சொல்ற மாதிரி பெருசா ஒன்றும் நடக்காது. எது நடந்தாலும் இழப்பு நமக்கு தாங்க. அந்த துர்காவை பூஜை பண்ண விடாம தடுத்தா நம்ம எல்லாருக்குமே நல்லது. இல்லனா அவ பூஜையில வைக்கிற 9 ஆயுதத்துக்கும் ஒரு உசுருன்னு கணக்கு வச்சா கூட ஐயோ 9 உசுறு போயிடுமே. காவேரி, அவ கொல்றதுக்கு முன்னாடி நீ பேசி பேசி கொன்னுடாத. அண்ணா, நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா காவேரி சொல்றத ஏத்துக்கிற மாதிரியே இருக்குண்ணா. எனக்கு என்னவோ காவேரி சொல்றது சரியாதான் படுது. பாருங்க, ரகசிய பெட்டிய பத்தி நீங்க என்கிட்ட சொன்னதுமே இதுல ஏதோ வில்லங்கம் பண்ண போறான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ ஓலையில எழுதி இருக்கிற மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் நடக்கிறதா சொல்லுவாங்க, அவங்க சொல்றதுதான் நடக்கும். அதனாலதான் ஜமீன் ரகசிய பெட்டிய பத்தி நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்ல. ஏன் ஜனா கிட்ட கூட சொன்னதில்ல. அந்த அளவுக்கு ரகசியமா வச்சிருந்தேன். ஆனா அத பத்தி இந்த துர்கா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டா. சரிப்பா, இப்ப துர்காக்கு தெரிஞ்சது பிரச்சனை இல்ல. இன்னைக்கு வீட்ல பூஜை நடந்து ஆதி துர்கா வேட்டை கிளம்பிடுச்சுன்னா கோவில் கும்பாபிஷேகம் நடந்துடும். அது நடக்கணும்னா காணாம போன சிலை திரும்ப வரணும். சிலை திரும்பி வந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல. மொத்த பேரும் ஜெயில இருக்க வேண்டியதான். டேய் அர்ஜுன், பூஜை நடந்தாதானே உன் கற்பனை எல்லாம் பலிக்கும். ஆனா இந்த பூஜை நடக்காதுடா. இது சம்பந்தமா நான் ஏற்கனவே காலன் சாமி கிட்ட பேசிட்டேன். அப்படி என்ன? காலன் சாமி கிட்ட பேசிட்டீங்களா? அவர் என்னன்னு சொன்னாரு? சாமி, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாம இருந்த ஜமீன் ரகசிய பெட்டிய பத்தி துர்காவுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு அந்த பெட்டிய வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்றா. இன்னைய தேதிக்கு ஆதி துர்காவும் புறா கூடனும் வேட்டைக்கு போற பாரம்பரியத்தை பத்தியும் அச்சு பேசுறாம அப்படியே சொல்றா. வெளியில பேசுறப்போ பாரம்பரியம், பூஜை, புனஸ்காரம், சம்பிரதாயம்னு என்னென்னமோ பேசுறா. ஆனா அவ மனசுக்குள்ள வேற என்னவோ பிளான் இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் என்னால கண்டுபிடிக்க முடியல சாமி. அவளை அவ என்ன வேணாலும் திட்டம் போடட்டும். ஆனா
அவன் நினைக்கிற எதுவுமே நடக்கவே நடக்காது. என்ன சாமி சொல்றீங்க? அவளை இத்தனை நாளா கண்ணுக்கு தெரியாம மாயாஜாலம் காட்டின நாம எதிர்த்து சண்டை போட்ட அந்த விஷயம் என்னங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது அது என்ன விஷயம் சாமி? சொல்றேன். துர்காவுக்கு எதிரா நாம என்ன பண்ணாலும் இது வரைக்கும் அவளை ஜெயிக்கவே முடியல. நான் கத்துக்கிட்ட அத்தனை வித்தைகளையும் பயன்படுத்தி பார்த்துட்டேன். ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல. எல்லாமே எனக்கு தோல்வி தோல்வி தோல்விதான். இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது சக்தி வாய்ந்த ஒரு பொருள். அது இப்பவும் ஜமீன் எல்லைக்குள்ளதா இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா அவளை. ஆனா அது என்ன பொருள், அது இப்போ யார்கிட்ட எங்க இருக்குன்னு நான் இப்ப சொல்ல விரும்பல. ஆனா அந்த பொருளை மட்டும் நாம அழிச்சிட்டோம்னா அந்த துர்கா காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுவா. அப்படியா? இப்ப நீங்க சொன்னதொட்டு செஞ்சு காமிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கோயில் கட்டி கும்பிடுறேன். சாமி, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த சக்தி வாய்ந்த பொருளை கண்டுபிடிச்சு அழிச்சிருக்க அழிச்சிருக்க சாமி. ஏற்கனவே அதை அழிக்கிறதுக்கு நான் ஒரு முயற்சி எடுத்தேன். ஆனா அது அப்ப கைக்குடி வரல. சாமி, இப்பதான் நம்பிக்கையான வார்த்தை சொன்னீங்க, அதுக்குள்ள இப்படி பேசுறீங்க. அவசரப்படாத அவளை. அந்த தோல்விதான் அந்த பொருளை அழிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறியை எனக்கு கொடுத்திருக்கு. அதனால நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு சாமி? துர்தேவதைகள் சக்தி வாய்ந்த சண்டாளி தேவதைகளோட பாதுகாப்புக்கு எப்பவும் முன்னாடி நிக்கிற பில்லி சூனிய தேவதைய இன்னைக்கு நடக்க போற பூஜையில நான் வர வைக்க போறேன். அந்த பில்லி சூனிய தேவதைய வச்சு அந்த பொருளை ஒரே அடியா அழிக்க போறேன். அதை நாம அழிச்சிட்டோம்னா இப்ப நம்மள ஆட்டி படைக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துடும். சரிங்க சாமி, முதல்ல அத செய்யுங்க. நமக்கு துர்கா அழியணும், அவ்வளவுதான் அவ்வளவுதான். இன்னைக்கு நடக்க போற நள்ளிரவு பூஜை மட்டும் வெற்றிகரமா முடிஞ்சிட்டா நாளைக்கு பிறக்க போற சூரிய உதயம் துர்காவுக்கு அஸ்தமனமா தான் இருக்கும். ஆனா ஒண்ணு, இந்த பூஜைக்கு எந்த ஒரு சக்தியும் இடைஞ்சலா இருக்கக்கூடாது. அப்படி இடைஞ்சலா வந்தா அதையே காளிக்கு நான் பலி கொடுத்துடுவேன். ஆனா அவளை இந்த பூஜையை பத்தின விஷயம் துர்காவுக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது. ஏன்னா அவளால பூஜைக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வந்துடக்கூடாது. தேவையில்லாம அவளை சமாளிக்க நான் எதுக்கு என் நேரத்தை விரயம் பண்ணணும்? சாமி, நான் அவளுக்கு தெரியாம பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்ல போற நல்ல செய்திக்காக நான் காத்திருக்கிறேன். சரி. அண்ணா, இன்னைக்கு ராத்திரி காலன் சாமி பூஜை பண்ற அதே நள்ளிரவு நேரத்துல தான் இங்க துர்காவும் பூஜை பண்ணணும்னு சொல்றான். நீங்க காலங்கிட்ட பேசினதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவ எப்படி ஒரு ஏற்பாட்டை பண்றான்னு நினைக்கிறேன். இங்க நடக்கிற பூஜையால காலன் சாமி நடத்துற பூஜையில ஏதாவது சிக்கல் வந்துட போகுதுன்னு எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா அவ அப்படி இடையூறு செஞ்சா காளிக்கு உயிர் பலி கொடுக்க போறதா காலன் சொல்லியிருக்காரு. அதனால காலன் சாமியோட பூஜைய துர்கா கெடுத்துருவான்னு நினைச்சு நாம கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன நடந்தாலும் காலன் சாமி பார்த்துப்பாரு. நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க. ஆனா எப்பவோ எழுதப்பட்ட ஓலையில
எப்படி நம்ம அரண்மனையில நடக்கிற பூஜையில கலந்துக்கிட்டு ஆதி துர்கா வேட்டைக்கு போவாங்கறத பத்தியும் எல்லக்காளி கோவில்ல நடக்கிற திருவிழா பத்தியும் நம்ம அரண்மனைக்கு ஏதோ ஒரு பொருள் வரப்போறத பத்தியும் எழுத்துல உள்ள பேரு உள்ளவருக்கு தான் உருமா கட்டி மரியாதை செய்யப்படும்னு எப்படி எழுதியிருக்கும்? எனக்கும் ஆச்சரியமா இருக்கு பெரியவரே. அதுவும் இந்த வருஷ கனகதுர்கா கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போறத பத்தியும் எப்படி சரியா எழுதிருப்பாங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடக்கும். வரிசையா கூட்டி பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடக்கும்னு தெரிஞ்சிட போகுது. இதெல்லாம் ஒரு விஷயம் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இத பாருங்க, ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஆங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற பேர் உள்ளவங்க கண்டிப்பா ஒருத்தர் இருப்பாங்க. அதனால குத்து மதிப்பா போட்டிருப்பாங்க. ஆனா குழலிங்கிற பேர்ல கௌரி மாதிரியே ஒரு படம் இருந்துச்சே, அதுக்கு என்னன்னு அர்த்தம்? அதான் ஜனா, எனக்கும் புரியல. எல்லக்காளி கோயில் திருவிழாவுக்கு கௌரி ஒரு பொருளை எடுத்துட்டு வரப்போறான்னு சொல்றா. அதான் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. அப்போ அவ அந்த பொருளையும் எடுத்துட்டு வந்து துர்கா பூஜையும் நடத்தி முடிச்சிட்டா கும்பாபிஷேகம் நடந்துருமான? இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தடுக்கதான் காலன் சாமி பூஜை பண்ண போறாரு. இந்த முறை அவரோட பூஜைய எந்த ஒரு சக்தியும் தடுக்க முடியாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன பயம்? அதுவும் இல்லாம நாங்க இன்னொரு வேலையும் பண்ணிருக்கோம். நாங்கனா அந்த இன்னொருத்தர் யார் பெரியவரே? அது யாருன்னு நேரம் வரும்போது சொல்றேன். ஆனா இந்த முறை காலன் சாமி துர்காவை காத்தோட காத்தா கரைச்சிருவன்னு சொல்லியிருக்காரு. அவரு எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு புது நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொன்னதை கேட்டது எனக்கும் தைரியமும் தெம்பும் அந்த மாதிரி இருக்கு. கண்ணு முன்னாடி ஒரு நம்பிக்கை ஒளி தெரியுது. பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. வாழ்வுமானவள் துர்கா, வாக்குமானவள் துர்கா, வானில் நின்றவள் துர்கா, தாயுமானவள் துர்கா, தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே, தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே. வாழ்வுமானவள் துர்கா, வாக்குமானவள் துர்கா, வானில் நின்றவள் துர்கா, இந்த மண்ணில் வந்தவள் துர்கா.
தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தாழ்வு மற்றவள் துர்கா தாயுமானவள் துர்கா தேவி ஜெய தேவி துர்க்கையே வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் துர்கா தாயுமானவள் துர்கா தாழ்வு மற்றவள் துர்கா. அம்மா தாயே, நீ ரொம்ப காலமா இந்த மரத்துல வசிக்கிறேன்னு தோணுது. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீதான் என்ன உன் இடத்துக்கு வர வச்சிருக்க. அதுக்கான காரணமும் எனக்கு தெரியாது. ஆனா ஏற்கனவே இங்க வந்து நான் உன்னை வணங்கின மாதிரி ஒரு ஞாபகம் வருது.